Hey, hi friends, welcome to Let's Code Tamil YouTube channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பியூர் காம்பனண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து டெஃபினேஷன் இங்கே 2 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம கோடு பார்க்கலாம். ஓகே, a react component is considered pure if it renders the same output for the same state and props. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுற ஸ்டேட்டும் ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் பேசிக்கலாக கரண்ட் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் வந்து சேமாக இருந்ததுன்னா அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து பியூர்னு சொல்லலாம். ஓகே, திஸ் டைப் ஆஃப் கிளாஸ் காம்பனண்ட்க்கு வந்து ரியாக்ட் ப்ரொவைட்ஸ் பியூர் காம்பனண்ட் பேஸ் கிளாஸ். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் கிளாஸ்க்கு வந்து ரியாக்ட் வந்து பியூர் காம்பனண்ட் சொல்லிட்டு ஒரு பேஸ் கிளாஸ் கொடுக்குது. அண்ட் காம்பனண்ட் which extends React or pure component can consider as the pure component. பேசிக்காக நம்ம பியூர் காம்பனண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரெண்டரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் தான் வந்து நம்ம வந்து பியூர் காம்பனண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷிப் காம்பனண்ட் அப்டேட்ன்ற சொல்லிட்டு ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு இது யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ கம்பேர் பண்ணுவோம். எதாவது ஷாலோ கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட். ஸோ இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்ல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டர் பண்ண விடாமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பியூர் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கோட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் இங்கே ஒரு கிளாஸ் காம்பனண்ட் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் காம்பனண்ட் எழுதிட்டு அதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், லெட்ஸ் கோட் தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாஸ் காம்பனண்ட்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடும் ஒரு ஸ்டேட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் ஆட் பண்ணிட்டு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ண பார்ப்போம். அப்டேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டர் ஆகும், இந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகி அப்டேட்டட் ஸ்டேட் வேல்யூ காமிக்கும். லெட்ஸே நம்மளுக்கு நம்ம அப்டேட் பண்ணுற ஸ்டேட்டும் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டில் இந்த லோக்கல் ஸ்டேட்டில் இருக்க வேல்யூவும் அப்டேட் பண்ணுற ஸ்டேட்டோட வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ரெண்டர் ஆகும். ஸோ அந்த ரெண்டரை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வேஸாக பண்ணலாம். நம்ம டைரெக்டாக ஷிப் காம்பனண்ட் அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டி பியூர் காம்பனண்ட் நம்ம வந்து காம்பனண்ட் பதிலாக பியூர் காம்பனண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே வந்து நம்ம இந்த ரெண்டரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷிப் காம்பனண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் வந்து பியூர் காம்பனண்ட் போகலாம். குயிக்காக நான் ஒரு லோக்கல் ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஆன் கிளிக்கில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுதிடலாம், ஹேண்டில் கிளிக்கு. அந்த பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம இந்த ஸ்டேட்டோட வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறோம். அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டாட் செட் ஸ்டேட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே அப்டேட் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 1, நான் அப்டேட் பண்ணுற வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது பண்ணுறோம். நம்ம வந்து பைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே திஸ் டாட் ஹேண்டில் கிளிக் டாட் பைண்ட் திஸ். ஓகே, இது வந்து நார்மல் ஒரு கிளாஸ் காம்பனண்ட்டு. இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பட்டன். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பட்டன் வந்து கிளிக் பண்ணேன்னா இந்த ஹேண்டில் கிளிக் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேட் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுது. என்னென்னு அப்டேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ 1. இங்கே நம்ம வந்து வேல்யூ வந்து 1 தான் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ரெண்டர் ஆகும், இந்த காம்பனண்ட் வந்து இப்போ ரெண்டர் ஆகும் பிகாஸ் நம்ம வந்து காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து இங்கே கன்சோல் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் மீன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப் காம்பனண்ட் ரெண்டர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் பிகாஸ் நம்ம வந்து சேம் வேல்யூ தான் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷிப் காம்பனண்ட் அப்டேட் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டர் பிஹேவியர் வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெத்தடே யூஸ் பண்ணிடலாம். ஷிப் காம்பனண்ட் அப்டேட் இது வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆக்சுவலாக 2 ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா next prop, next state. நீங்கள் இந்த ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா இது வந்து காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும்.
இந்த ரிட்டர்னில் வந்து ஃபால்ஸ் அண்ட் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகாது. ஸோ இது எப்படி ரிட்டர்ன் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேட் வேல்யூவை செக் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேல். ஸோ கரண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூவும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்னா செட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணுவீங்களா, அதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூ. இந்த ரெண்டுமே வந்து சேமாக இருந்துச்சுன்னா இந்த காம்பனண்ட்டை வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ட்ரூ. ஸோ இது சேமாக இருந்ததுன்னா நம்ம ரெண்டர் பண்ண தேவையில்லை. அதனால இது ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிச்சுன்னா இந்த காம்பனண்ட்டே ரெண்டர் ஆகாது. ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இந்த ஆட் காம்பனண்ட் வந்து ரெண்டர் பண்ணும். ஸோ இப்போ நான் கன்சோலில் கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து கிளிக் மீ வந்து கிளிக் பண்ணுறேன், பட்டன் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காம்பனண்ட்டே ரெண்டர் ஆகலை. இந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆச்சுன்னா எனக்கு இந்த கன்சோல் வந்து இந்த டேட்டா இது வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும், அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். நான் கிளிக் பண்ணுறேன். இது என்ன வேணும்னா ஷிஃப்ட் காம்பனண்ட் அப்டேட்டில் இந்த செக் பண்ணிட்டு வந்து வேல்யூ வந்து சேமாக இருக்குது, அப்டேட் பண்ணுற வேல்யூ இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேல் ப்ளஸ் 1. ஸோ பேசிக்காக இது வந்து கவுண்டர் ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட வேல்யூ எடுத்து அதோட ஒன்று வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கான். எவ்ரி கிளிக் வந்து ஒரு இது வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ வந்து ரெண்டர் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவல் ரெண்டர் கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து கரண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டேட், அதாவது கரண்ட் வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ தட் நம்மளுக்கு வந்து காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே நம்ம வந்து ரெண்டர் பிஹேவியர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். நான் இந்த ஷிஃப்ட் காம்பனண்ட் அப்டேட் மெத்தட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த காம்பனண்ட்டை பியூர் காம்பனண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் காம்பனண்ட் வந்து பியூர் காம்பனண்ட்டாக மாறிடும். ஸோ இந்த காம்பனண்ட் வந்து இப்போ பியூர் காம்பனண்ட். இப்போவும் பார்த்தீங்கன்னா சேம் திங் தான் நடக்கும். இப்போ நான் கன்சோல் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகுது, ஏன்னா வேல்யூ வந்து அப்டேட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்ரி டைம் நான் பட்டன் கிளிக் பண்ணால் சேம் வேல்யூ தான் நான் வந்து இங்கே அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து ரெண்டர் வந்து இந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்சோலும் கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகலை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பியூர் காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ பியூர் காம்பனண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட் காம்பனண்ட் அப்டேட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த காம்பனண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதை பற்றி கேட்கணுமா இல்லை பியூர் காம்பனண்ட் சொல்கிறது கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் பியூர் காம்பனண்ட் யூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட் காம்பனண்ட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து சின்ன ஒரு பேசிக் தம் ரூல். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எதுனா ரியாக்டில் எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.